செயலே எல்லாம் நிலவென்றாய் வஞ்சே போலும் அல்வேல் இன்று வாராயோ பஞ்சேரடியால் பாகா கூடல் பரமேட்டி அஞ்சேலின்னா இதுவோ அருளுக்கு அழகு ஐயா காவி நேரும் கண்டா நாயல் கடையான பாவி ஏனை பொருளாக கொண்டு என்படி கொண்டாய் ஆற்றோடு இவ்வுடலும் நினதே அன்றோ என்று ஒளிபுலா வாழாது இருந்தால் யார் என் உடையானே என்று இறந்து இறங்கும் அன்பர் என இரு செவி கூட ஏங்கும் கன்று இளம் செவியின் நல்லான்களை ஆண்கனை குரல் ஓசை போல ஒன்றிய சின்னம் காலம் காகளம் விழிக்கும் ஓசை வென்றிகள் புறவே செந்தோள் திசையே எல்லாம் விளங்க கண்டார் வலதியும் மறைந்து வாத ஊரரை விழித்து வந்த துளுவுல அமைச்சர் தம்பாற்று கடவி அன்பு கூர்ந்தேயம் பழுதரு கருமம் போல் வரிக்குணர் யாரை என்னால் எழுதர் மகிழ்ச்சி மேல் கொண்டு அளவலாய் இருக்கும் ஜில்லே பார் இருள் படலம் கீறி பல்கதிர் பரப்பி தோன்றும் சேகிளம் பருதி வானம் நேராய் சிறந்த காட்சி மேயின பகரோடும் விழாளியாள் பறவை செய்யும் வாயினாகி வந்த மாயவாம் பரிகள் எல்லாம் வண்டு உழு தாரினான் தன்மரவின் மன்னவரும் முன்னால் கண்டு அறியாத காட்சி கவனவான் பரியை நோக்கி அண்டர் நாயகன் போல் நாமும் 1000 கண் பெற்றாலும் உண்டமை அறவென்று உள்ள குறிப்பொடும் வகை பூந்தான் தான் என மகிழ்ச்சி என்ன தலை தடுமாறு வேந்தன் மாம்பெம்பரி மேல் வந்த வயகரை வியந்து மிக்கார் ஆனவர் இவருள் யார் என்று அமைச்சரை வினவ ஐயா யானது அறியேன் என்றார் யாவையும் அறிய வல்லார் அண்டம் எல்லாம் ஆதாரம் ஆக தாங்கும் ஆனந்தத்தனிச்சோதி அண்டம் தாங்கும் சண்டவரை பரிதனுக்கு ஆதாரம் ஆகி தரிக்க ஒரு காலத்து அசைவு இல்லாத புண்டரிகத்தாள் அசைய பாசம் நீங்கும் புனை கரத்தால் பறி கொண்ட பாசம் பற்றி கொண்டு அரசன் எதிர் போந்த மன்னா எங்கள் குதிரை ஏற்றம் சிறிது காண்டி என்றார் இசைத்தயம் காயும் கதி ஐம்சாரி 9 இரட்டியான விசித்திர விகட்பம் தோன்ற வேந்தரும் அவையும் வந்து இசை புலத்தவரும் மேலை தேவரும் அருள மேற்கொண்டு அசைத்தனர் அசைவு அற்று எல்லா உலகமும் அசைக்கவல்லார் ஆண் தகை அவர் போல நின்று அட கடத்தவரும் தந்தம் காந்தக புறவி எல்லா கடத்தினர் காட்டாங்கண்டு பாண்டியன் அவரை நோக்கி உங்களில் பதியாம் தன்மை பூண்டவர் யாவர் என்றார் இவர் என்றார் புறவி வீரர் சுற்றுதற்கு அரிய ஜோதி சுருதி வாம் புறவியோடு மட்டு அவில் தாரணன் முன்வருதலும் கருணை நாட்டம் பட்டுல மயங்கி தன்னை மதே மறந்து எழியும் பாண்டி வேந்தன் தட்டு அவில் கமலச்சங்கை தலைமுறை கூப்பி நின்றான் பின்னவன் நாணையாளை மறைப்பு உண்டு பிறநீர் கூடல் மன்னவன் அறிவில் தோன்ற என்று ஒரு பயமாவீரன் தன்னை நாம் கண்டு எழுந்து தடக்கரம் கூப்பி நின்ற என கவி சென்மீல இறந்திரனானே நின்றார் நிற்கின்றான் முகத்தை நோக்கி நேர் நின்ற மறைமா வீரர் கொன்று ஆம்பயத்தாய் குந்தன் பொருள் எல்லாம் கொண்டு வேந்துவன் சொல் குன்ற அமைச்சந்தானே நமக்கு நாம் சூழல் நீங்கா மண் குற்ற நமர்க்கும் ஆற வழங்கினான் வளங்களாலே வானவர் தமக்கே அன்றி மனிதருக்கு இசையத்தக்க வானவன் அறிஞர் இட்ட விளை வரம்ப கண்ட நோடின்மே வானம் உள்ளவனாய் நல்ல வாசிகன் உனக்கு வந்து ஊனம் எல் பரிமாவிட்டும் வாணிகம் உரைப்ப கேட்டி இன்ன ஆம்பரிகள் என்பால் தனி கயிறு மாறி இன்னவா கொள்ளும் நீரான் இன்ன ஆம்பரிய நாளை என்னவாய் இருந்த வேணும் எனக்கும் முந்தனக்கும் கொண்டு மன்னவாம் கருமம் எல்லை பறிவிடை விழாதீது என்றார். அப்பொழுது அரசந்தானும் அகம் மகிழ்ந்து அதற்கு நேர்ந்து எம்பி புகழ் அமைச்சர் தம்மென் மேம்படு வாதவூரர் ஒரு ஒப்புறம் திறத்தராகியும் இடை நட்பான் மிக்க துப்பரவுடையர் ஆனால் நனி சொல்லினாலே புரகத வாரம் தோற்றாது உயர்மறை பரிமேல் வந்தார். பரகத நிறந்து நிற்ப மாலைதால் மார்பினாருக்கு குரகதம் கைது மாறி கொடுப்பவர் பொதுமை ஆய துரகத இலக்கணங்கள் சொல்லுவான் தொடங்கினாரே காயும் வெல் மன்ன ஒரே கடும் மரியமையும் வந்தான் ஆயிலும் தாண்டி செல்லும் நாட்டமும் நுழையாச்சால வாயிலும் நுழையும் கண்ட விடையலாம் வழியா செல்லும் தீயவும் பசி வந்து குற்றாள் தின்னாது எனினும் தின்னும் கோவில் சீர் இலக்கண புறவி ஒன்றுதான் உனது இடைவதிந்து உரையின் கோள் என மறுபுறம் இது மகன் வள்ளல் செல்வமும் பெருகுறம் தேர்த்திகள் பல்லும் வெற்றியால் வைத்திடு மாந்தலில் நிலத்த நாவின வைத்திட குழம்புகள் உயர்ந்த வார்ந்த நேர் ஒத்திடு எட்டின உரமும் கண்டமும் வைத்திடு ஹராப்படம் போன்ற பாடலம் அகலிய